ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜுஜுட்சு கைசன் மாங்கா பேட்டனோட பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம்னா மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல வீடியோக்கு முன்னாடி லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல் ரைட் கைஸ், வாழ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? போன வீடியோவோட கடைசியில் நம்ம ஹக்காரி விசஸ் யூஜின்ற ஃபைட்டை பார்த்துருப்போம். அந்த ஃபைட்டுன்றது மானிட்டர் ரூமில் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே அந்த மானிட்டர் ரூமுக்கு வெளியே நம்ம மெகுமியும் பேண்டாவும் கிராரா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஜுஜுட்சு கையை சேர்ந்தவங்க கிடையாது, நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. பட் கிராரா அதை நம்பி இருக்கவே மாட்டான். அந்த சமயத்தில் நம்ம மெகுமிக்கு வேற வழியே இல்லாமல் கிராராவை நம்ம பக்கம் கூட்டு வந்தாதான் ஹக்காரியும் நம்ம பக்கம் கொண்டு வர வைக்க முடியும்னு கிராராவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கான ரெடியாக இருப்பான். அதோட போன சாப்டர்ன்றது முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம மெகுமியை அவனோட ரேபிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிராராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம மெகுமி கிரியேட் பண்ற எல்லா ராபிட்ஸ்லயுமே அராக்சிஸ் அப்படின்ற ஒரு மார்க் இருந்திருக்கும். அதே சமயத்தில் அந்த மானிட்டர் ரூமோட டோர்ல கிராக்சிஸ் அப்படின்ற இன்னொரு மார்க்கிங் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மெகுமி நோட்டீஸ் பண்ணிட்டு கிராராவை அட்டாக் பண்ணுவான். இப்படி நம்ம மெகுமி என்னதான் டன்ஸ் ஆஃப் ராபிட்ஸ் வச்சு கிராராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல ஒரு ராபிட் கூட கிராராவை தொட முடியல. அந்த அளவுக்கு நம்ம கிராராவோட பவர்ஸ்ன்றது அந்த எல்லா ராபிட்ஸையுமே ரிப்பல் பண்ணுது. அப்போ நம்ம கிராரா மெகுமி கிட்ட இந்த மாதிரி நீ ஏற்கனவே உன்னோட டிவைன் டாக் யூஸ் பண்ணி என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அப்போ நான் அந்த டிவைன் டாக் ரிப்பல் பண்ணும்போது அது வெறும் ஒரே ஒரு ஷிகிகாமியா இருந்தனால அதை நீ ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்ட. பட் இப்போ இவ்வளோ ராபிட்ஸ் அனுப்புறியே, இது எல்லாமே ரிப்பல் ஆகி திரும்ப உன்கிட்ட தான் வரும். ஸோ இவ்வளோ ராபிட்ஸ் அப்சர்வ் பண்ற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? கண்டிப்பா நீ நசுங்கி சாக போற அப்படின்ற மாதிரி நம்ம கிராரா பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த எல்லா ராபிட்ஸுமே வெடிச்சு மறைஞ்சு போக அதை பார்த்து நம்ம கிராரா ஷாக்ல இருக்கா. இந்த பக்கம் நம்ம மெகுமி பேண்டா சென்பா என்னோட எஸ்கேப் எப்படி சூப்பரா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி பேண்டாட்ட கேட்க, அதுக்கு பேண்டா என்ன மாதிரி அது சூப்பரா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம மெகுமி பேண்டா கிட்ட நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா அதால எங்கெங்க போக முடிஞ்சு எங்கெங்க போக முடியல அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி பேண்டாட்ட கேட்கறான். அதுக்கு பேண்டா அவனோட ராபிட்ஸால ஏன் பக்கத்துல வர முடிஞ்சு, அதே சமயத்துல செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடிஞ்சு, ஆனா ஒரு ராபிட்டால கூட கிராரா பக்கத்துலயோ இல்ல அந்த மானிட்டர் ரூமோட டோர் பக்கத்துலயோ போகவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம பேண்டா சொல்றான். அப்ப மெகுமி பேண்டா கிட்ட அவங்களோட உடம்புல ஸ்டார் ஷேப்ல ஏதாச்சும் ஒரு சிம்பிளும் அது கூட ஏதாச்சும் வேர்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்றான். பார்த்தா நம்ம பேண்டாவோட உடம்புல அதே மாதிரி ஸ்டார் ஷேப்ல ஒரு சிம்பிள் இருக்கு. அதோட சேர்த்து இமை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அப்படின்னு மெகுமி அவை உடம்ப செக் பண்ணி பார்த்தா அவை உடம்புலயும் ஸ்டார் ஷேப்ல ஒரு சிம்பிளும் அராக்சிஸ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண மெகுமி பேண்டா கிட்ட இந்த மாதிரி கிராராவோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து சதன் கிராஸ்ன்ற ஒரு கான்ஸ்டலேஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம மெகுமி சொன்னோன்னு இதை கேட்ட கிராராக்குனாலும் செம்ம ஷாக்கு. யாராவே இவ்வளவு சீக்கிரமா என்னோட பவர்ஸை கண்டுபிடிச்சிட்டான்னு அப்படியே வெளிப்படையா அந்த ஷாக்கை காட்டுறான். இப்படி கிராரா ஷாக் ஆகிறத பார்த்த நம்ம மெகுமி, அப்ப நான் நிஜமாலே கிராரோட பவர்ஸை கண்டுபிடிச்சேன்னா நான் சும்மா போட்டு தான் வாங்கினேன், பட் கிராரா எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. நல்ல வேலை என்னோட அக்கா சுமிக்கு எனக்கு இந்த சதன் கிராஸை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கா. இந்த சதன் கிராஸ்ல மொத்தம் 4 ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த சதன் கிராஸ் கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேள்விப்படலன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம பூமியில இருந்து பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் தெரியும் இல்லையா, அதுல ஒரு சில ஸ்டார்ஸை குறிப்பிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஏகப்பட்ட டிஃபரெண்டான ஷேப்ஸை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி இந்த சதன் கிராஸ் கான்ஸ்டலேஷனை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு பிளஸ் ஷேப்பை கிரியேட் பண்ணும். இந்த சதன் கிராஸ் கான்ஸ்டலேஷனோட ஸ்டார்டிங்ல மொத்தம் 4 ஸ்டார்ஸ் இருந்துச்சு. இந்த 4 ஸ்டார்ஸ் பூமியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே தூரத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்டார்ஸும் பூமியில இருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஆனா நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது அது எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸை உங்களால இந்த இமேஜ்ல பார்க்க முடியும். ஸோ ரியல் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டாருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்களோ அதை தான் மாங்காலையும் அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சதன் கிராஸ் கான்ஸ்டலேஷனை பத்தி பார்த்தாச்சு. ஆனா இது எப்படி கிராரோட பவர்ஸோட ஒத்து போகுது அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நம்ம பூமியில இருந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம பூமி பக்கத்துல இருக்கிறது தான் கிராக்சிஸ். கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன் சரியா தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பூமி பக்கத்துல இருக்குது மிமோசா, அதுக்கு அடுத்ததா பூமி பக்கத்துல இருக்குது அராக்சிஸ், லாஸ்டா நம்ம பூமியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறது தான் இமை. சோ இந்த ஸ்டார்ஸோட பேரை தான் நம்ம கிராரா ஒவ்வொருத்தவங்க மேலேயும் மார்க் பண்ணி விட்டுருக்கா. அதன்படி பார்த்தோம்னா நம்ம பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க இமை ஸ்டாரோட மார்க் நம்ம பேண்டா மேல இருக்கு. அடுத்ததான் நம்ம மெகுமி மேல அராக்சிஸ்ன்ற மார்க் இருக்கு. பூமி பக்கத்துல இருக்க கிராக்சிஸ் இல்ல கிராக்கஸ்
ஏதோ ஒன்று கிராக்கஸ்ன்ற ஸ்டாரோட பேர் வந்து அந்த மானிட்டர் ரூமோட டோரில் இருக்குது. மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஸ்டார் மிமோசா தான். ஸோ அந்த மிமோசாவோட ஸ்டார் மார்க்கிங்கை நம்ம கிராரா தான் பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மெகுமி பேண்டா கிட்ட சொல்கிறான். இது எல்லாத்தையும் கேட்ட பேண்டா அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். அதாவது இந்த ஜூட்ஸு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஸ்டாரோட பேர் தான் இமை. அந்த ஸ்டாரோட மார்க்கிங் நம்ம பேண்டாட்ட தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பேண்டாவை நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்ததான் மெகுமி தான் இருக்கான் இல்லையா, ஸோ மெகுமியை நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம கிராராவை நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். அந்த மானிட்டர் ரூமோட டோரை நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த 4 ஸ்டார்ஸோட பேரை என்னால் அடிக்கடி சொல்ல முடியல, அதனால 1 2 3 4 அப்படின்ற பேசிஸ்ல அடிக்காச்சு. ஸோ இந்த ஜூட்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸை பார்த்தோம்னா, நம்ம நம்பர் 1ல இருக்க பேண்டா டைரக்டா போய் நம்பர் 3யவோ இல்லை நம்பர் 4 இருக்க அந்த மானிட்டர் ரூமோட டோரையோ தொட முடியாது. நம்ம பேண்டா என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த டோரை நம்ம பேண்டாவால டைரக்டா தொடக்கூட முடியாது, அது ரிப்பல் ஆகிக்கிட்டே இருக்கும். பேண்டா அந்த 4ஆம் நம்பர்ல இருக்க மானிட்டர் ரூமை தொடணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு அடுத்து இருக்க 2ஆம் நம்பரான நம்ம மெகுமியை தொடணும். அதுக்கடுத்து நம்ம 3ஆம் நம்பரான கிராராவை தொடணும். லாஸ்டா தான் நம்ம பேண்டாவால அந்த 4ஆம் நம்பர்ல இருக்க டோரை எந்த ஒரு தடையும் இல்லாம தொட முடியும். இப்படிதான் கிராராவோட பவர்ஸ்ன்றது ஒரு ஆர்டர் பேசிஸ்ல வேலை செய்யுது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். அது என்னன்னா, நம்ம மெகுமி 2வது நம்பர், கிராரா 3வது நம்பர்னு வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ மெகுமியால டைரக்டா கிராராவை தொட முடியணும். ஆனா மெகுமி கிராரா பக்கத்துல போனாலோ இல்ல கிராரா மேல எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாலோ அது ரிப்பல் ஆகுது. ஸோ அப்படி ரிப்பல் ஆகிறத வச்சு பார்த்தா மெகுமிக்கும் கிராராக்கும் நடுவுலயே இன்னொரு ஸ்டார் ஒன்று இருக்கு அப்படின்றத நம்ம பேண்டா கண்டுபிடிக்கிறான். இதன்படி சயின்டிபிக்கலி பார்த்தா 2017லயோ 2018லயோ இந்த சதர்ன் கிராஸ் கான்ஸ்டலேஷனோட குரூப்ல புதுசா ஒரு ஸ்டாரை ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டாரோட பேரு கினன். இந்த கினன்ற ஸ்டாரை ஆட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் அந்த சதர்ன் கிராஸ் கான்ஸ்டலேஷன்ல மொத்தம் 5 ஸ்டார். ஸோ பூமி பக்கத்துல இருக்க ஸ்டாரோட பேரு கிராக்சிஸ். அந்த ஸ்டார் தான் நம்ம கிராரா மானிட்டர் ரூமோட டோருக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கா. அடுத்ததான் நம்ம பூமி பக்கத்துல இருக்கிறது கினன். இந்த ஸ்டாரோட மார்க்கிங் தான் நம்ம கிராரா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்ததா பூமி பக்கத்துல இருக்க ஸ்டாரோட பேர் தான் மிமோசா. இந்த மிமோசாவோட மார்க்கிங்கை யாரு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம கிராரா அந்த பார்க்கிங் லாட்ல இருக்க ஒரு பார்க்கிங் பிளாக், அதாவது ஒரு கல்லு மேல கொஞ்சோண்டு சாக்கராவை இம்பின் பண்ணி அந்த ஸ்டார் மார்க்கிங்கை போட்டு வச்சிருப்பா. அதுக்கு அடுத்ததா நம்ம பூமியை விட்டு தள்ளி இருக்கிறது அராக்சிஸ். அதுதான் நம்ம மெகுமி மேல மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா லாஸ்டா இருக்கிறது தான் இமை. அந்த இமை ஸ்டாரோட மார்க்கிங் தான் நம்ம பேண்டா மேல இருக்கு. ஸோ நம்மளோட கணக்குப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது பேண்டா, 2வது பிளேஸ்ல இருக்குது மெகுமி, 3வது பிளேஸ்ல இருக்குது புதுசா ஆட் இருக்க அந்த பார்க்கிங் பிளாக், 4வது பிளேஸ்ல இருக்குது கிராரா, 5வது பிளேஸ்ல இருக்குது அந்த மானிட்டர் ரூமோட டோர். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நம்ம மெகுமியால கிராராவை தொட முடியாம இருந்ததுக்கு ஒரே காரணம் அவங்க 2 பேத்துக்குமே நடுவில் இருக்க அந்த பார்க்கிங் பிளாக் தான். ஸோ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்க மிமோசா ஸ்டாரோட மார்க்கிங் அந்த பார்க்கிங் லாட்ல இருக்க ஒரு கல்லு மேல இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா மெகுமிக்கு தெரியாது இல்லையா. ஸோ மெகுமி அவனுக்கும் கிராராவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஸ்டார் மார்க்கிங் இருக்கு, ஸோ அதை தொட்டாதான் நம்மளால கிராராவை தொட முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். பட் அது எந்த இடத்துல இருக்குன்றத அவனால கண்டுபிடிக்க முடியல. இப்படி நம்ம மெகுமி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கிராரா இந்த பைப்ல அந்த மார்க்கிங்கை கண்டுபிடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல பேண்டாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ கிராராவோட பவர்ஸை இவ்வளவு நேரம் பார்த்துருப்போம். அதுல ஒரு சப் பிரான்ச் மாதிரி இன்னொரு பவர் இருக்கு. அந்த பவருக்குள்ளேயே அது என்னன்னா, நம்மளோட கணக்குப்படி நம்ம பேண்டா 1ஆம் நம்பர் மார்க்கிங்ன்றத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 4ஆம் நம்பர் மார்க்கிங்ல இருக்க நம்ம கிராரா பேண்டாவோட 1ஆம் நம்பர் மார்க்கிங்க அவ பக்கத்துல மார்க் பண்ணா என்ன ஆகும், அது ரிப்பல் ஆகும். ஏன்னா பேண்டாவோட மார்க்கிங் தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்டா 4ஆம் நம்பர் பக்கத்துல இருக்கனால அது ரிப்பல் ஆக தான் செய்யும். ஸோ இப்படி ரிப்பல் ஆகிற அந்த ஆப்ஜெக்ட்ன்றது நேரா பேண்டா மேல தான் வந்து விழுகும். ஏன்னா பேண்டாவோட மார்க்கிங் நம்பரும் 1, அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட மார்க்கிங் நம்பரும் 1 இருக்கனால அது நேரா வந்து பேண்டா மேல தான் விழுகும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மெகுமி அவனோட டிவைன் டாக் யூஸ் பண்ணி கிராராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் கிராரா அதை ரிப்பல் பண்ணி விட்டுருவான். இப்போலாம் அந்த டிவைன் டாக் டைரக்டா மெகுமி மேல தான் வந்து விழுந்திருக்கும். அதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படியே பேக் டு த மாங்காக்கு வந்தோம்னா, நம்ம பேண்டா மேல இமைன்ற ஒரு ஸ்டார் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதே ஸ்டார் மார்க்கிங்கை நம்ம கிராரா பக்கத்துல இருக்க கார் மேலேயே மார்க் பண்ணி விடுறான். இப்படி நம்ம கிராரா மார்க் பண்ணதுக்கு அதுக்கும் என்ன ஆகும், அந்த காரு டைரக்டா பறந்து போய் பேண்டாவோட மூஞ்சிலே அடிக்குது. அப்போதான் நம்ம மெகுமி ஒன்று நோட்டீஸ் பண்றான். அதாவது நம்ம கிராரா எப்படி இந்த மார்க்கிங்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்றான் அப்படின்றத நோட்டீஸ் பண்றான். அதாவது நம்ம கிராரா ஒருத்தவங்க மேல அந்த ஸ்டார் மார்க்கிங்கை போடணும்னா அதுக்கு அவன் அந்த பர்டிகுலர் பர்சனை தொடணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிராரா மெகுமியை தொற்றுக்க கூட மாட்டான். ஆனா மெகுமி மேலேயும் அந்த அராக்சிஸ்ன்ற ஸ்டார் மார்க்கிங் இருந்திருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஸோ கிராரா அந்த பர்டிகுலர் பர்சனை மார்க் பண்ணாம அவங்களோட கர்ஸ்ட் எனர்ஜியை மார்க் பண்றான். அதாவது நம்ம மெகுமியோட டிவைன் டாக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிராராவை அட்டாக் பண்ண வந்திருக்கும் இல்லையா, அப்ப நம்ம கிராரா டிவைன் டாக் மேல அந்த அராக்சிஸ்ன்ற மார்க்கை போட்டதுனால அது நம்ம மெகுமி மேலேயும் மார்க் ஆயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம மெகுமி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்து அந்த மிமோசான்ற ஸ்டார் மார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறான். அதாவது அந்த பார்க்கிங் லாட்ல இருக்க ஒரு கல்லு மேல ஸ்டார் மார்க்கிங்கை போட்டு வச்சிருந்தான் இல்லையா, அந்த ஸ்டார் மார்க்கிங்கை நம்ம மெகுமி கண்டுபிடிச்சிடறான். இப்படி அவன் கண்டுபிடிச்சோன்னே டைரக்டா அந்த கல்லை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவன் அந்த கல்லை தொட்டுட்டானா அடுத்து டைரக்டா அவனால
கிராராவை தொட முடியும். இதை நோட்டீஸ் பண்ண கிராரா டக்குன்னு பேண்டா மேல எப்படி காரை ஏவி விட்டாலோ அதே மாதிரி மெகுமி மேல ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை ஏவி விடுறா. அதே சமயத்துல கிராரா பின்னாடி தான் மெகுமியோட டிவைன் டாக் இருந்திருக்கு. ஸோ டிவைன் டாகோட உடம்புலையும் அராக்சிஸ்ன்ற மார்க் தான் இருக்கு இல்லையா, அதனால கிராரா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏவி விடும் போது பின்னாடி இந்த நம்ம டிவைன் டாக் இந்த அட்ராக்ஷன் ப்ராசஸ்ல நடுவில் இந்த கிராராவையும் தூக்கிட்டு டைரக்டா மெகுமி பக்கத்துல வந்து போட்டு விட்டுறது. மெகுமி அப்படியே நம்ம கிராராவை அலேக்கா லாக் பண்ணிடுறான். இப்படி கிராராவை லாக் பண்ண நம்ம மெகுமி கிராரா கிட்ட இந்த மாதிரி ப்ளீஸ் நாங்க சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுங்க, நாங்க உங்க எதிரி கிடையாது அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர்ன்றது முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் சாப்டர்லயாச்சும் நம்ம கிராரா மெகுமியோட பேச்சை கேட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு பேசுவாளா, இல்ல முரண்டு பிடிச்சி மெகுமியை அடிச்சு நாக் அவுட் பண்ணுவாளா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல என்னால ஒரு சாப்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சு, ஏன்னா கிராராவோட பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்றப்போ இந்த வீடியோவோட லென்த்ன்றது கொஞ்சம் அதிகமாயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா 2 சாப்டரையோ 3 சாப்டரையோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல ட்ரை பண்றேன். இந்த வீடியோல கிராராவோட பவர்ஸை பேச போய் தான் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. ஒருவேளை கிராராவோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் வீடியோவை கோச்சிக்காம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். நிறைய பேர் ஜேஜேகே மாங்காவை போட சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காண்டி வீடியோன்றது தொடர்ந்து நானும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு சில எடிட்டிங் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது. மற்ற வீடியோவையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதையும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. காலேஜ் போயிட்டு வரதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஜேஜேகே மாங்கான்றது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் அனிமே சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.